மாணவர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வு 21/7/2025 என்று துவங்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்டேட் கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த வருடம் தமிழகத்தைச் சேர்ந்த 72,743 மாணவர்கள் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்று கலந்தாய்வுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் மனதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்க எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல அகில இந்திய கலந்தாய்வில் கலந்து கொள்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றால் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்ற தகவல்களையும், அதனோடு கடந்த வருடம் இந்த மருத்துவக் கல்லூரிகள்ல கேட்டகரி வாரியாக இருந்த ஸ்டார்டிங் மற்றும் க்ளோசிங் ரேங்க் பற்றிய தகவல்களையும், தமிழகத்திலிருந்து அகில இந்திய கலந்தாய்விற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை பற்றிய தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, அகில இந்திய கலந்தாய்வில் கலந்து கொண்டு நீங்கள் மருத்துவ இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது சற்று குறைவான மதிப்பெண்களை பெற்று இந்த வருடம் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகப்படியான தமிழக மாணவர்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. எம்சிசி கலந்தாய்வின் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல கடந்த வருடம் எவ்வளவு ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டை பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 13,530 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 13,915 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 25,016, எஸ்சில 86,365, எஸ்சில 1,58,996 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடம் இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியில 15 இடங்கள் என்பது கடந்த வருடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 9,774 ரேங்க் வரையிலும், ஓபிசில 11,423 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 22,891, எஸ்சில 93,039, எஸ்டில 1,27,345 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியில ஆல் இந்தியா கோட்டாவுக்காக 30 இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையை பொறுத்தவரையிலும் 15 இடங்கள் அகில இந்திய கோட்டாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஓபன் கேட்டகரியில 14,349 ரேங்க் வரையிலும், ஓபிசில 21,816 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 19,227 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,09,131 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,44,424 ரேங்க் வரையிலும் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூரை பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 17,339, ஓபிசில 20,708, இவிஎஸ்ல 27,445, எஸ்சில 1,32,253, எஸ்டில 1,66,750 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல்ல ஓபன் கேட்டகரியில 16,161 ரேங்க் வரையிலும், ஓபிசில 16,400 வரையிலும், இவிஎஸ்ல 28,404 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,37,466 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,53,315 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கு. இரண்டு கல்லூரிகளிலுமே ஆல் இந்தியா கோட்டாவுக்காக 22 இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 18,552 ரேங்க் வரையிலும், ஓபிசில 18,735, இவிஎஸ்ல 26,687, எஸ்டில 1,32,880, எஸ்டில 1,66,383 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில ஜெனரல் கேட்டகரியில 16,360, ஓபிசில 16,849, இவிஎஸ்ல 28,622, எஸ்சில 1,37,624, எஸ்டில 1,66,025 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்துல ஓபன் கேட்டகரியில 19,215 ரேங்க் வரையிலும், ஓபிசில 19,775 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 28,698, எஸ்சில 1,28,452, எஸ்டில 1,66,849 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்ல பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 15,967 வரையிலும், ஓபிசில 16,725 வரையிலும், இவிஎஸ்ல 28,586 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,32,918 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,55,823 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரியை பொறுத்தவரையிலும் 22 இடங்கள் என்பது ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 16,535 ரேங்க் வரையிலும், ஓபிசில 19,360 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 24,734 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,32,860 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,61,008 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூராரை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 9,624 ரேங்க் வரையிலும், ஓபிசில 11,468, இவிஎஸ்ல 27,248, எஸ்சில 77,275, எஸ்டில 1,188 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரியில ஜெனரல் கேட்டகரியில 17,831
259, ஓபிசில 18,435, இவிஎஸ்ல 28,691, எஸ்சில 1,32,459, எஸ்டில 1,65,208 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 16,889 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 22,481 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 26,777, எஸ்சில 1,20,072, எஸ்டில 1,62,896 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூரை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 22,531 ரேங்க் வரையிலும், ஓபிசில 14,170, இவிஎஸ்ல 27,647, எஸ்சி கேட்டகரியில 1,30,514, எஸ்டில 1,53,945 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த 4 கல்லூரிகளிலும் 15 இடங்கள் என்பது ஆல் இண்டியா கோட்டாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரை பொறுத்தவரையிலும் 22 இடங்கள் அந்த கல்லூரியில இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 15,764 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 17,143 ரேங்க் வரையிலும், இவிஎஸ் கேட்டகரியில 28,477 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,33,013 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,57,701 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தருமபுரியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 14,146 ரேங்க் வரையிலும், ஓபிசில 14,595, இவிஎஸ்ல 27,480, எஸ்சில 1,22,029, எஸ்டில 1,55,938 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் கல்லூரியில ஜெனரல் கேட்டகரியில 10,663, ஓபிசில 11,816, இவிஎஸ்ல 12,174, எஸ்சில 74,322, எஸ்டில 1,0861 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 10,679 ரேங்க் வரையிலும், ஓபிசில 12,058, இவிஎஸ்ல 23,675, எஸ்சில 98,682, எஸ்டில 1,54,198 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூரை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 14,468 ரேங்க் வரையிலும், ஓபிசில 14,733, இவிஎஸ்ல 28,454, எஸ்சில 1,31,961, எஸ்டில 1,63,379 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியை பொறுத்தவரையிலும் 37 இடங்கள் என்பது ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 19,816 ரேங்க் வரையிலும், ஓபிசில 19,861, இவிஎஸ்ல 26,868, எஸ்டில 1,35,357, எஸ்டில 1,51,297 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் 10,846, ஜெனரல் கேட்டகரியிலும், ஓபிசில 17,778, இவிஎஸ்ல 25,803 வரையிலும், எஸ்சில 98,661 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,22,239 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டையை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 20,551 ரேங்க் வரையிலும், ஓபிசில 17,670 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 28,564 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,32,476 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,66,217 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் கேட்டகரியில 17,094, ஓபிசில 17,780, இவிஎஸ்ல 26,504, எஸ்சில 1,32,577, எஸ்டில 1,63,170, கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் கேட்டகரியில 12,379, ஓபிசில 19,304, இவிஎஸ்ல 24,674, எஸ்சில 1,18,737, எஸ்டில 1,37,261 ரேங்க் வரையிலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் 17,164 ஜெனரல் கேட்டகரியிலும், ஓபிசில 17,587 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 28,400 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,30,316 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,61,206 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரத்துல ஜெனரல் கேட்டகரியில 13,253, ஓபிசில 17,152, இவிஎஸ்ல 27,957, எஸ்சில 1,14,396, எஸ்டில 1,62,494 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் கல்லூரியில ஜெனரல் கேட்டகரியில 9,774 ரேங்க் வரையிலும், ஓபிசில 14,110 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 27,277 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,26,598 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,56,658 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 13,051, ஓபிசில 13,289, இவிஎஸ்ல 23,061, எஸ்டில 1,848, எஸ்டில 1,44,908 ரேங்க் வரையிலும், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 12,606, ஓபிசில 18,953, இவிஎஸ்ல
12,350, எஸ்டில 1,26,293, எஸ்டில 1,60,607 ரேங்க் வரையிலும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் 2,048 ரேங்க் வரை ஜெனரல் கேட்டகரியிலும், ஓபிசில 1,471 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 4,921 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 10,376 ரேங்க் வரையிலும், எஸ்டில 92,801 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியில ஆல் இந்தியா கோட்டாவுக்காக 38 இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 10,467, ஓபிசில 11,559, இவிஎஸ்ல 23,419, எஸ்சில 75,910, எஸ்டில 1,38,861 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியில ஆல் இந்தியா கோட்டாவுக்காக 37 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 17,416ஆகவும், ஓபிசில 17,844ஆகவும், இவிஎஸ்ல 28,305ஆகவும், எஸ்சில 1,36,699ஆகவும், எஸ்டில 1,59,902ஆகவும் க்ளோசிங் ரேங்க் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் ஓபன் கேட்டகரியில 7,114 ரேங்க் வரையிலும், ஓபிசில 13,790 வரையிலும், இவிஎஸ்ல 11,882 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,34,168 ரேங்க் வரையிலும், எஸ்டில 81,472 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 12,188 ரேங்க் வரையிலும், ஓபிசில 13,841 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 27,846 ரேங்க் வரையிலும், எஸ்சில 97,800 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,45,207 ரேங்க் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் கேட்டகரியில 13,356 ரேங்க் வரையிலும், ஓபிசில 20,760 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 27,215, எஸ்சில 1,27,064, எஸ்டில 1,61,051 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 17,726 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 17,772 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 26,720, எஸ்சில 1,23,078, எஸ்டில 1,60,995 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கும், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 14,263 ரேங்க் வரையிலும், ஓபிசில 14,840 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 28,267 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,27,205 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,27,205 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,61,326 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு மருத்துவக் கல்லூரி தான் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 50 இடங்களும் ஓபன் கோட்டா என்ற அடிப்படையில் நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த கல்லூரியில லாஸ்ட் இயர் ஜெனரல் கேட்டகரியில 18,812 ரேங்க் வரையிலும், ஓபிசில 19,454 ரேங்க் வரையிலும், இவிஎஸ்ல 22,472 ரேங்க் வரையிலும், எஸ்சில 1,05,492 ரேங்க் வரையிலும், எஸ்டில 1,45,910 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கடந்த வருடம் ஆல் இந்தியா கோட்டா மற்றும் ஓபன் கோட்டா என்ற அடிப்படையில் எம்சிசி கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்காக இருந்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 14. இந்த வருடம் வெளிவந்திருக்கக்கூடிய நீட் தேர்வினுடைய ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா 651 மதிப்பெண்களில் இருந்து 686 மதிப்பெண்கள் வரை 73 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 601 இருந்து 650 வரை 1259 மாணவர்களும், 555 இருந்து 600 மதிப்பெண்கள் வரை 10,658 மாணவர்களும், 501 மதிப்பெண்களில் இருந்து 550 மதிப்பெண்கள் வரை 39,521 மாணவர்களும், 451 மதிப்பெண்களில் இருந்து 500 மதிப்பெண்கள் வரை 69,503 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 502 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது 50,000ஆகவும், 464 மதிப்பெண்கள் பெற்ற மாணவனுடைய ரேங்க் என்பது 1,00,000ஆகவும், 433 மதிப்பெண்கள் பெற்ற மாணவனுடைய ரேங்க் என்பது 1,50,000ஆகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய அடிப்படையில் கடந்த வருடம் 37 அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள்ல கேட்டகரி வாரியாக ஓபன் மற்றும் இந்த க்ளோஸ் ரேங்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபன் கேட்டகரியில 2,048 ரேங்க்ல இருந்து 22,531 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடம் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 1,471 ரேங்க்ல இருந்து 22,481 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 4,921 ரேங்க்ல இருந்து 28,698 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 10,376 ரேங்க்ல இருந்து 1,37,624 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 81,472 ரேங்க்ல இருந்து 1,66,849 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடம் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் வெளியாகிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் கேட்டகரி வாரியாக
எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓபன் கேட்டகரிக்கு 533க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவருக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 530க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவருக்கும், ஓபிசி கேட்டகரிக்கு 523க்கு அதிகமான மதிப்பெண்கள் வரை பெற்றக்கூடிய மாணவர்களுக்கும், எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 440க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 430க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவின் மூலமாக 37 அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. எனவே மாணவர்களே, 814 இடங்கள் என்பது அகில இந்திய அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் அகில இந்திய கலந்தாய்விலே கலந்து கொள்கின்ற பொழுது 814 கூடுதல் இடங்கள் என்பது தமிழக மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு பேருதவியாக இருக்கும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மருத்துவ இடங்களை தேர்வு செய்து நீங்கள் மருத்துவர் ஆவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.